விசாரிக்க ஊழியர்களுடைய மனைவிகள் அவங்கெல்லாம் ரொம்ப கொடுமை. இதெல்லாம் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் பாவம். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? திரும்ப சொல்லுகிறேன், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தில் நன்றாய் செய்கிறவர்கள் நல்ல நிலை அடைவார்கள். நீங்கள் நல்ல நிலை அடைவீர்கள், உங்கள் சந்ததி அடையும், உங்கள் சமுதாயம் அடையும், உங்கள் தலைமுறை நல்ல நிலை அடையும். அனைவரை பார்த்திருக்கிறேன். அவருடைய பெற்றோர் செய்த அந்த தியாகம் தான் பிள்ளைகள் எனக்கு வசதியா இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளை செய்யறது அதான் துக்கமான ஒன்று. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவர் அவருடைய மரணத்திலே ஒருவர் சொன்னார், ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு ஊழியருடைய மரணத்தில் ஒரு ஊழியர் சொன்னார், என் மனைவி கையால் சாப்பிட்டதை விட இந்த ஊழியர் கையால் சாப்பிட்டது அதிகம். எத்தனை பெரிய சாட்சி! ஆனால் அவர் பிள்ளைகள் அதை செய்வதில்லை. அவரையும் பார்த்தேன், இவர்களையும் பார்க்கிறேன், செய்வதில்லை. அது எப்படி எனக்கு கூட புரியல. திரும்ப சொல்லுவேன், இந்த ஊழியத்தை நன்றாய் செய்தால் நீங்கள் அவர் நல்ல நிலை இருக்கிறாங்க, ஆனா அப்படி பண்றதில்லை. ஏதும் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு 3 வருமா விசுவாசம் உண்டாகும், மிகுந்த தைரியம் உண்டாகும் வாழ்க்கையில. You will have a boldness, you will have a courage, you will have faith. யாரு தெரியுமா? சின்ன உதவி செய்யறவங்க. எனவே உங்களுக்கு என்ன ஊழியம் தேவன் கொடுத்திருக்கிறாரோ, எந்த ஊழியம், ஒருவேளை ஒரு ஊழியருக்கு வாகன ஓட்டியா இருக்கலாம், அது பெரிய ஊழியம். ஒரு ஊழியருக்கு ஏதோ ஊழியம் செய்யலாம். நான் ஒரு ஊழியருக்கு 13 ஆண்டுகள் உதவியா இருந்தேன். அதனுடைய விளைவுதான் தேவன் நல்ல நிலையை தேவன் தந்தார். எனவே யுத்தத்துல அன்பானவர்களே, தேவனோடு இருங்கள். ஒரு சின்ன கேள்வி, அரங்கத்தில் ஊழியமா அந்தரங்கத்தில் ஊழியமா? 2 ஊழியமே ஆசீர்வாதமானது. தேவன் தாமே நடத்துவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என் நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி. நீர் கொடுத்த ஊழியங்கள் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பவர் அழகாய் நிற்கும் யாதிவர்கள். அது எனக்கும் எங்களுக்கும் சொந்தமாய் மாறட்டும். சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை உண்மையாய் செய்ய, உற்சாகத்தோடு செய்ய, ஆண்டவரே குறிக்கோளோடு செய்ய, மனமோந்து செய்ய எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். நம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு யுத்த வீரனாய் மாற்றும். படித்தோமே, யுத்தத்தில் செய்கிறவர்களுக்கும் பின்னணியில் இருக்கிறவர்களுக்கும் சம பங்கு. அதை